10th ஸ்டாண்டர்ட்ல உங்க ரோல் நம்பர் வருதான்னு எல்லாம் போர்டை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே பார்ப்பாங்க, டே உன் நம்பர் இருக்கா, என் நம்பர் இருக்கான்னு. ஒரு நம்பரை பார்த்த உடனே ஒருத்தன் குதிப்பான் பாருங்க, என் நம்பர் இருக்கு, நான் பாஸ் 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 அப்படி. அடுத்து சொல்லுவான், உன் நம்பர் இருக்கா, உன் நம்பர் தான் காணோம். வேணுக்குன்னே சொல்லுவான், இருந்தா கூட டே உன் நம்பர் தான்டா இல்ல அப்படின்பாங்க. அவ்வளவுதான் அவன் மனசெல்லாம் அப்படியே பட 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 பட. எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்துல இருக்க 10th ஸ்டாண்டர்டு போர்டு எக்ஸாம்க்கே நெஞ்சு அப்படி பத பத பதன்னு இருந்ததுன்னா, இங்க இருக்கிற போர்டு எக்ஸாம்ல உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கிறதுக்கே நீங்க அவ்வளவோ சந்தோஷப்படுறீங்கன்னா, இதுதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு காரியம். பூமியில கூட படிக்கலாம், ஃபெயில் ஆகலாம், திருப்பி எழுதலாம். ஆனா இதுல ஒண்ணுமே கிடையாது. இதுதான் ஃபைனல். இதுக்கு பிறகு தோல்வினா நிரந்தர தோல்வி, இதுல பாஸ்னா நிரந்தர பாஸ். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதை குறித்து சந்தோஷப்படு. அந்த நாள் சந்தோஷத்தின் நாளாய் உனக்கு இருக்கணும். அது ஒரு துக்கத்தின் நாளாய் இருக்கக்கூடாது, ஒரு கண்ணீர் நாளாய் இருக்கக்கூடாது, நம்பிக்கையற்ற ஒரு நாளாய் மாறிவிடக் கூடாது. இன்றைக்கு சாத்தான் உன் பேர் சொல்லுகிறதுனால, இயேசு நாமத்தை சொல்லுகிற விலகுகிறது என்று சொல்லி சந்தோஷப்படுகிறத விட, இந்த வீட்டுல எனக்கு பெரிய கார் இருக்குன்னு நினைச்சு நீ சந்தோஷப்படுகிறத விட, எனக்கு 3 வீடு இருக்குன்னு நினைச்சு நீ சந்தோஷப்படுகிறத விட, உன்னுடைய நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து நீ மகிழ வேண்டியது மிக மிக அவசியம். ஏனென்றால் அதுதான் நிரந்தரம், உன்னுடைய நித்திய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற ஒரு காரியம்.